தாத்தா அவரோட டீமோட ஒரு கல்லறை இங்கிருந்து அங்க மாத்துறதா வேலையே. இந்த தாத்தா ஒவ்வொரு கல்லறை தோன்றதுக்கு முன்னாடியும் மண்ணை சாப்பிட்டு பார்த்த பிறகுதான் ஒரு கல்லறையை தோண்டி வேற இடத்துக்கு மாத்துவாரு. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு பணக்கார குடும்பம் அவனோட தாத்தாவோட கல்லறையை வேற இடத்துக்கு மாத்தணும்னு சொல்றாங்க. இவரும் அந்த கல்லறையை பார்த்த உடனே வழக்கமா செய்யற மாதிரி அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அந்த மண்ணு வழக்கத்துக்கு மாறா ரத்த மழை அடிக்குது. ஆனா உடனே துப்பிடுறாரு. கல்லறை சுத்தி உள்ள இடத்த சுத்தி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது இந்த இடம் சபைக்கப்பட்ட இடம்னு. இவருக்கு உடனே புரிய ஆரம்பிச்சிருது இந்த கல்லறை நார்மலான கல்லறை இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதனால இந்த கல்லறை தோண்ட முடியாதுன்னு கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த பணக்கார குடும்பம் 3 மடங்கு அதிகம் பணம் தரேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அந்த தாத்தா ஒத்துக்கிறாரு. அந்த கல்லறை தோன்றதுக்கு முன்னாடி 5 பண்ணைகளை பலி கொடுத்து பூஜை எல்லாம் பண்ணி அந்த கட்டை சுத்தி அந்த பண்ணி மூலமா பண்ணி எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த கல்லறை தோண்டி சவுப்படி வெளியே எடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க ஆச்சரியமே ஏற்படுது. ஏன்னா மேல சவுப்படி கீழே இன்னொரு சவுப்படி இருக்கும். இது இவங்களுக்கே புதுசா தான் இருக்கு. ஏன்னா ஒரே இடத்துல 2 சவுப்படி இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த சவுப்படி நார்மலா இல்ல, 30 மீட்டர் உயரத்துல செங்குத்த பதிச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இரும்பு கம்பியில சுத்தி வச்சிருக்காங்க. இதை பார்த்தா அவன் புரிய ஆரம்பிச்சிருச்சு இதை ஓபன் பண்ண கூடாதுன்னு. அதனால உடனே அந்த சவுப்படி கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க போன உடனே அந்த சவுப்படி சுத்தி குதிரையோட ரத்தத்தையும் அரிசியும் கலந்து ஒரு பாதுகாப்பு பள்ளியை போட்டுறாங்க. அந்த குடும்பத்தோட ஒரு பாட்டி ஒரு போட்டோ கொடுத்துட்டு எங்க தாத்தா கொரியாக்காரங்களால புதைக்கப்படல, ஜப்பான்காரங்களால புதைக்கப்பட்டாங்க. ஏன்னா எங்க தாத்தா அந்த டைம்ல ஜப்பான் சப்போர்ட்டா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாத்தாக்கு ஜப்பானுக்கு பேர் சொன்ன உடனே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வேகமா போய் லைப்ரரியில பல ஹிஸ்டரியில எடுத்து பாக்குறாரு. அந்த புக்கை படிச்சுதான் அவருக்கு முழு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை என்னன்னா 2ஆம் உலக போர்ல ஜப்பான் தோத்த உடனே அந்த நாட்டு ஜனங்களோட மத்த சோல்ஜரையும் சேர்த்து தச்சு வச்சு சடங்குலாம் பண்ணி கொரியாவில சதைக்கப்பட்ட இடத்துல பூஜையெல்லாம் பண்ணி புதைக்கிறாங்க. எதுக்குன்னா கொரியா செல்ஃபோட இருக்கக்கூடாதுன்னு தெரியாம அந்த பணக்கார குடும்பம் அந்த இடத்துல புதைச்சதுனால அவங்க குடும்பத்துல கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த தாத்தா இதுக்கு முடிவு கட்டியே நினைச்சு அந்த சிவப்பெட்டியை எரிக்கிற இடத்த கொடுத்து முழுசா எரிச்சு சாம்பல் ஆக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.